கடவுளுக்கு நாம் வந்து படையல் செய்கிறோம். சாமிக்கு படைக்கும்போது தெரியாமல் ஒரு குழந்தை ஏதோ அந்த படைக்கிற இதை வந்து ஒரு உண்டையோ ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அடி அடின்னு அடிப்பான். சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நீ எச்சில் பட்டுருச்சே அப்படின்னு. ஏங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அந்த தெய்வமே வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். அதை வந்து ஒரு பெருசு பண்ண எச்சு பட்டுச்சுன்னு அதை தான் ஒரு சித்தர் சொல்கிறாரு பாருங்க. அந்த காலத்திலே ஒரு சித்தர் எச்சில் படாமல் என்னடா இருக்குது, பூ வண்டின் எச்சில், நீ அபிஷேகம் பண்ணுற தேனின் எச்சில், கறந்த பால் கன்றின் எச்சில். ஏன்டா நீ மந்திரம் சொல்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வாயிலேருந்து எச்சில் வழியாக தானே வருது, அதுவும் எச்சி பட்டுதுரா. நீ சொல்கிற மந்திரம் கூட எச்சில் பட்டது, எதில்ரா எச்சில் படலை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அப்போயே ஒரு சித்தர் கண்டிச்சிருக்காருங்க. அதனால் வந்து ஏதோ படைக்கும்போது கடவுளுக்கு நம்ம ஏதோ வணங்கும் போது குழந்தைகள் எது சாப்பிட்டா அது பெருசாக நினைக்காதீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று.